ஹாய் செல்லம்ஸ். நான் உங்க யுஏ தமிழச்சி ரோஜா பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறேன்னா, அன்பு. ஏன் இந்த டாபிக்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, நெறைய பேர் அன்ப காட்டி, நெறைய பேர் ஏமாந்து, சோர்ந்து போய், நெறைய பேரு கஷ்டப்படுறீங்க. நான் நெறைய பார்க்குறேன். ஸோ, அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு அன்ப குடுக்குறாங்களா? நீங்க அன்ப காட்டுங்க. உங்களுக்கு வெறுப்ப குடுக்குறாங்களா? நீங்க டபுளா அன்ப காட்டுங்க. நம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுதான் ஒரே சிறந்த வழி. அதனால நீங்க நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்க அன்ப குடுத்துக்கிட்டே இருங்க. தானம் மாதிரி. போய்க்கிட்டே இருக்கட்டும். அன்பு நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, அது கேவலம். ஸோ, அதனால அன்ப திரும்ப எதிர்பார்க்காதீங்க. அன்பு வைக்கிறது உங்க கடமை. அன்ப வையுங்க. ஃபேக்கான அன்பு அதுவே விலகிடும். உண்மையான அன்பு நம்ம கூடயே நிக்கும். அத நான் முழுசா நம்புறேன். நீங்களும் நம்புங்க. உங்கள ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அன்பு வச்சிருந்தோம். நம்மள காயப்படுத்திட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது தப்பு. உங்க அன்ப பெறக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. அவளுக்கு கிடையாது. அப்படி நெனச்சுக்குங்க. ஃப்ரெண்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அம்மா, அப்பாவா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும். எல்லாமே எந்த ஃபேக் அன்பும் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. உண்மையான அன்பு. ஏன்னா, நம்பள பெறக்கும்போதே 2 கை நம்மள தூக்குது. ஆனா, போகும்போது நீங்க உண்மையான அன்போட இருந்தீங்கன்னா, போகும்போது உங்கள 4 கை தூக்குது. அந்த 4 கையும் உங்க காசு பணத்தால வர்றது கிடையாது. நீங்க சம்பாரிச்ச அன்பால வர்றது. ஸோ, ஸ்ப்ரெட் லவ். அன்ப பரப்புங்க. கண்டிப்பா உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.